அனைவருக்கும் இனிய வணக்கம். அறிவுசால் இந்த அவை ஆன்றோர்களால், ஆளுமைகளால், என்னுடன் பயணிக்கும் நீதியரசரால், எனது அருமை வழக்கறிஞர்களால், மாணவர்களால், உங்கள் எல்லோராலும் நிரம்பி வழிகிறது. எனது மனமார்ந்த நன்றி. இந்த புத்தக வெளியீடு எனக்கு ஒரு மாறுபட்ட உணர்வை தருகிறது. அவ்வப்போது எனக்குள்ளே ஏற்பட்ட உணர்ச்சி மேலீடுகள், அதனால் விளைந்த கட்டுரைகள் தான் இந்த புத்தகம் தொகுத்து வழங்கும் ஒரு கூட்டு பொட்டலம் என நான் கூறுவேன். இந்த நிகழ்வும் அப்படித்தான் அமைகிறது. என் மீது அன்பு கொண்ட அனைவரும் உணர்வு பூர்வமாக ஒரு கூட்டாக சேர்ந்து இந்த விழாவை முன்னெடுத்திருக்கிறீர்கள். அன்பு சூழ் மனிதர்களால் என் வாழ்க்கை மிக அழகாகிறது. This book is a bundle of thoughts. This function is a bundle of love என்பதாகவே நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த இருவரை பற்றி கூறுவது என்னுடைய கடமை. அதில் முதல் ஐயா இறையன்பு, ரெண்டாவது வழக்கறிஞர் சாமிதுரை. நான் கட்டுரைகளை நிறைய எழுதி பலருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு அதுக்கான ஒரு மனசில் ஒரு ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை இறையன்பு ஐயா போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போனார். நிறைய பேர்கிட்ட சொல்லி அது மாதிரி விதையை தூக்கிட்டு போயிடுவார் அவர். அவர் என்ன சொன்னார், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய கட்டுரைகளை ஒரு தொகுப்பாக போட்டு ஒரு புத்தகமாக நீங்கள் பாட்டுக்கு வெளியிடுங்க. யாரோ என்றைக்கோ அதை படிப்பாங்க, யாருடைய வாழ்க்கையோ மாறும், யாருக்கோ அது வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு புத்தகமாக போடுங்கன்னு சொன்னார். அது இன்னும் ஒரு தெய்வ வாக்கு மாதிரி இருந்தது அவர் சொன்னது. அதனால் இதுக்கு விதை தூவியவர் ஐயா இறையன்பு. அதனால் நான் முதல் நன்றி அவர்கிட்ட சொல்லணும். இதை செயலாக்கம் செய்தவர் சாமிதுரை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அவர் பண்ணினது. அப்படி ஒரு அதை வந்து அவ்வளோ தான் எழுதின புத்தகம் மாதிரி அவ்வளோ ஃபாலோ பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மொத்த நிகழ்வு, என்னுடைய கட்டுரைகள் ஒரு புத்தகமாக வெளிவருவதற்கும் இந்த நிகழ்வுக்கும் முக்கியமான ஒரே காரணம் சாமிதுரை தான். அதனால் இவங்க 2 பேருக்கு நன்றியை சொல்லிட்டு தான் நான் வேறு ஏதாவது பேசவே ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவை ஏதோ ஒரு காரணத்துக்காக தன் இறகுகளில் ஒன்றை காற்றில் பறக்க விட்டுவிடும். இந்த இறகு காற்றின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டு பூமியின் மேற்பரப்பில் எங்கோ வந்து சேரும். அந்த பறவைக்கு தன் இறகு எங்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பது தெரியாது. அப்படித்தான் படைப்பாளன் தான் எங்கோ என்றோ உணர்ந்ததை, அது ஏற்படுத்திய தாக்கத்தை ஒரு படைப்பாக, ஒரு கட்டுரையாக, கவிதையாக, ஓவியமாக மாற்றி இந்த சமூகத்திற்கு கொடுத்து விடுகிறான். பிறகு அது ஒரு காலத்தில் கைகளில் ஒப்படைக்கப்பட்டு உரிய மனிதரிடம் சென்று சேர்கிறபோது அந்த பறவை கொள்கிற மகிழ்ச்சியைப் போல நானும் இந்த புத்தகத்தின் ஆசிரியனாக மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆனால் இந்த தருணத்தில் எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருகிறது. பறவையாய் இருப்பது சுதந்திரத்தின் குறியீடு என்று எண்ணியிருந்தேன். பின்புதான் தெரிந்தது, பறப்பது என்பது சுதந்திரம் அல்ல, அது பறவைக்கான நிர்பந்தம் என்று. வழக்கறிஞனாக இருந்து நீதி அரசராக ஆன பின்பு அன்றாடம் குற்றங்கள் மற்றும் குறைகள் குறித்த விசாரணைகள் மீண்டும் மீண்டும் சஞ்சல அலைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி தான் ஐயா எல்லாமும் சொன்னாங்க.
எங்கள் எழுத்துக்கள் வெறும் தீர்ப்புகளாக மட்டுமே வெளிப்பட வேண்டிய காலவரையறை இருக்கத்தான் செய்கிறது. இந்திய அரசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிக குறைவான சுதந்திரத்தின் விளைவாக தங்களைத் தாங்களே ஒரு கூட்டுப்புழுவாக கருதி படைப்பு புலத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. ஆனாலும் அவர்களும் மிக இயல்பான சாதாரண மனிதர்கள் தானே. அவர்களுக்குள்ளும் இந்த சமுதாயத்தில் கண்டதை, கேட்டதை, பார்த்ததை, படித்ததை, அது ஏற்படுத்திய தாக்கத்தை வெளிப்படுத்தி கொள்ள ஒரு வெளி தேவைதானே. அந்த வெளிதான் இந்த புத்தகம். இதனை நீங்கள் ஒரு புத்தகமாக பார்க்கிறீர்கள். நானோ இதை ஒரு கூண்டு பறவை தன் சிறகை விரித்து வானமாக பார்க்கிறேன். எனவே என் வானத்தை மிக அழகாக விமர்சித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் வணக்கங்களும் நன்றியும். மிக மெலிதான ஒரு புத்தகம் இருக்குமேயானால் சில நேரம் அது நம் புறப்புழுக்கத்தை போக்கிக் கொள்ள ஒரு விசிறியாக உதவும். இந்த புத்தகம் என் அகப்புழக்கத்தை போக்கிக் கொள்ள நான் தேர்ந்தெடுத்த விசிறி. நீதிபதிகள் சமூக தொடர்பை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த தொழில்நுட்ப காலகட்டத்தில் என்னை நானே நீதிமன்ற அறைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் சிறை வைத்து கொண்டால் சமூகத்தில் நடக்கிற மாற்றங்களோ என்னுடைய தீர்ப்புகள் ஏற்படுத்தும் தாக்கங்களோ என்னை வந்து சேராமலே போகும். நான் ஒரு அயல் தேச மனிதனைப் போல அல்லது ஒரு இயந்திரத்தைப் போல வருகிற வழக்குகளையும் தீர்ப்பு எழுதிவிட்டு போகிற வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினேன். அந்த அச்சத்திலிருந்து நான் விடுபட்டதற்கான காரணம் சாட்சி இந்த புத்தகம்தான். அரசே மும்மாறி பொழிந்ததான்னு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே தானே இருந்த மும்மாறி பொழிஞ்சுதான்னு கூட பார்க்க முடியாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்த உள்ள அப்படின்னு என்னை கேட்டுற போகிறாங்களோன்னு சொல்லி தான் வெளியில் வந்தேன் இதை தகர்த்துக்கிட்டு. இந்த புத்தகத்தில் ஒரு நீதிமதியின் இருமாப்போ அல்லது அந்த பதவி வழங்கியிருக்கிற அதிகாரமோ எந்த ரூபத்திலும் எட்டி பார்க்காது. இது ஆனந்த் வெங்கடேஷ் என்கிற ஒரு சாதாரண தனிநபரின் உணர்வுகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க என்கிறது திருக்குறள். அதாவது நாளை செய்து கொள்ளலாம் என்று அறச்செயல்களை தள்ளி போடாதே என்பதுதான் இதன் விளக்கம். ஓய்வு பெற்ற பிறகு புத்தகங்களை எழுதி கொள்ளலாம் என்றால் பணிக்காலத்தில் நான் சேகரித்த உணர்வுகளை, கடந்த பாதையை ஒன்று திரட்டி எழுதுகிற அளவுக்கு நாளை எனக்கு ஆற்றல் இருக்குமா என்று எனக்கு தெரியாது. எனவே அவ்வப்போது என் பணிகளுக்கு இடையே காலம் தருகிற அவகாசத்தில் என் உணர்வுகளுக்கு உருவம் கொடுத்து அழகு பார்த்து கொள்கிறேன். அவற்றின் வடிவம்தான் இன்று வெளியாகியிருக்கும் இந்த புத்தகம். எனக்கு பேசுவதை விடவும் எழுத்தின் மீது ஆர்வம் அதிகமாகிவிட்டதாக நான் நினைக்கிறேன். மொழியின் மீது இருக்கிற தீராத காதலின் வெளிப்பாடு தான் அது எனக்குள் ஒரு டிரான்சண்டன்ஸ்னுவாங்க. தமிழில் வந்து அதை பிறத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். பிறத்தன்மையை வழங்குகிறது. நடுக்கடலின் அமைதியை பரிசீலிக்கிறது. ஒரு தவமாக எனக்குள் அது நிகழ்கிறது. இதில் நான் எழுதிய பல கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி திடீரென்று ஒரு மின்னல் கீற்றை போல் ஏற்பட்ட தாக்கத்தின் சொல் வடிவம்தான் அத்தனை கட்டுரைகளுமே. ஒவ்வொரு கட்டுரை எழுதி முடித்த பின்பும் நான் முன்னமே சொன்னது போல ஒரு பறவை உதிர்த்த சிறகை போல எனக்குள் ஒரு பாரம் விடுபடுகிறது. அந்த சிந்தனை தாக்கத்தோடு பயணிக்கிற பொழுது ஒரு வகையான பாரம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதனை ஒரு கட்டுரை வடிவமாக எழுதி முடித்த பிறகு என் மனம் சற்றே லேசாகி விடுகிறது. சட்டமும் சமூகமும் மிக நெருங்கிய உறவு கொண்டவை. சட்டத்திலிருந்து சமூகம் பிரிந்து செயல்படவோ சமூகத்திலிருந்து சட்டத்தை புறந்தள்ளவோ முடியாது.
எனக்கு சமீபத்தில் இன்னொரு உண்மையும் புலப்பட்டது. சட்டம், சமூகம், இலக்கியம் ஆகிய 3 புள்ளிகளின் கூட்டில் அந்த 3ஐயும் முழுமையாக புரிந்து கொள்கிற இயல்புத்தன்மை வெளிப்படும் பொழுது வாழ்க்கை அழகாகிறது. எனவே இந்த கட்டுரைகளில் இலக்கிய நயம் இருக்கிறது என்று தேடாதீர்கள். ஆனால் இதில் ஒரு மனிதனின் இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. எல்லாமும் ஆக நான் இருந்துவிட முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை அவ்வப்போது எடுத்து பார்க்கிறேன். அது ஒரு ஆசையின் விளைவாகவும் இருக்கலாம். ஆனால் அதுவும் எனக்குள் நடக்கிற நிதர்சனமான ரசவாத மாற்றம். அப்படித்தான் எழுத்து எனக்குள் நிகழ்த்திய ரசவாத மாற்றத்தின் விளைவுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எழுத்து உலகின் எல்லைகளை மாற்றியமைக்குமா என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்தந்த பொருள் அதற்கான தன்மையில் மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் ஒரு கரித்துண்டு வைரமாவதும், வைரங்கள் அறிவியல் ரீதியாக கரித்துண்டுதான் என்று நிறுவப்படும் வெவ்வேறு காலங்களில் நடந்து கொண்டேதான் இருக்கும். எது குறித்து விமர்சனமும் இல்லாமல் என்னை ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்து என் குழந்தையை அலங்கரித்து அதற்கு புத்தாடை சூட்டி மகிழ்ந்து முத்தமிட்ட ஈர நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இக்கட்டுரைகள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒரு தாய் தன் குழந்தையை பார்க்கிற பார்வை வேறு, சமூகம் பார்க்கிற பார்வை வேறு. இந்த புத்தகத்தை பிரசவித்து உங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் இந்த குழந்தையை ஆராதிப்பதும் விமர்சிப்பதும் இன்னும் அழகுபடுத்துவதும் உங்கள் கையில் உள்ளது. இதன் விளைவாக இன்னும் சில கட்டுரைகளும் புத்தகங்களும் வெளிவருவதும் உங்கள் கைகளில் தான் உள்ளது. இந்த ஏற்புரை எனக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு நீதிபதியாக சோமோட்டோ எடுத்து பழக்கமுள்ளவன் நான். ஆனால் சோமோட்டோ ரிவ்யூ இதுவரை பழக்கத்தில் இல்லை. இந்த புத்தகம் வெளிவர வேண்டும் என்பதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களுக்கும், தொகுத்து சரிபார்த்து அச்சு வாகனம் ஏற்றி அழகு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மாறாத அன்பை பரிசீலிக்கிறேன். நன்றி, வணக்கம்.